ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் நான் மிரட்டு தான் வாங்கினேன். கையாளாத திமுக அரசுதான் இந்த கைதுக்கு காரணம். தேர்தல் சமயத்தில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது என்பதற்காக பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய அலுவலகத்தை வச்சு மிரட்டினார். என்ன சொல்லி மிரட்டினார்? அவர் காசு தரலைன்னா இன்னும் அவருடைய பேரை கெடுப்போம். இதற்கு முன்னாடி நாங்கள் வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோ அடிப்படையில் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டினதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் யார் மீது வேணா கொடுக்கலாம். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரு, எதிர்த்து வீட்டுக்காரு, யாருமே வேணா கொடுக்கலாம். என்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டினாருங்க, காசு கேட்டு மிரட்டினாருங்க, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டினாருங்க அப்படின்னு சொல்லி யார் மீது வேணாலும் புகார் கொடுக்கலாம். எனவே இதுக்கு அடிப்படையில் ஒரு ஆதாரம்னு ஒன்று தேவை, ஏதாவது ஒரு எவிடன்ஸ்னு ஒன்று தேவை. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும். புகார் எல்லாமே எஃப்ஐஆர் மாறுறது கிடையாது. புகார் மீது தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும். அந்த ஆதாரங்கள் ஏதாவது காவல்துறையிட்ட இருக்கா அப்படின்னு நாங்கள் தேடின வரைக்கும் பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது உங்களுக்கு பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன் யாரோ வரவே இல்லை, இதை என்னோட விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்னைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. ஒரே ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, அவருக்கு யாரு அந்த தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா, திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர் இவருக்கு ஜிபேல ஏறக்குறைய 1 லட்ச ரூபா அனுப்பி வச்சாரு. இந்த 1 லட்ச ரூபா அனுப்பி வச்ச விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் கைது நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் யாருன்னே தெரியாது, ஒரு தெரியாத ஒரு நம்பர்லேருந்து நமக்கு 1 லட்ச ரூபா வருது, அது என்னன்னு விசாரிக்க காவல்துறை உள்ள ஏறுதுன்னா இது எப்படியான விஷயம்? அப்ப இவங்களே இதை திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்து போகும்போது அவர் விஷயத்தை சொல்றாரு. நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தான். ஏன்னா யாரோ ஒருத்தர் காசு அனுப்புறாரு, அந்த காசு நான் மிரட்டு தான் வாங்கினேன், இல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச நபர் தான் அப்படின்றதுக்குலாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது.